மனம் பேதளித்தவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. இதெல்லாம் சட்ட புத்தகத்தில் இல்லையே. மனம் பேதளித்தவர்கள் தான் தமிழ்நாடு கோரிக்கையை பேசுவார்கள், எனவே அவர்களை விடுதலை செய்யலாம் அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிறாரா? தனிநாடு கோரிக்கையை எவனாச்சும் முன் வச்சா அவன் குற்றவாளி. உண்டா இல்லைங்களா? எதுக்கு மாவோயிஸ்டால தேடி தேடி அழிக்கணும்? ஓகே, நீதிபதிகளின் கருத்தை தாண்டி இந்த தனி தமிழ்நாடு கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சுட்டு தள்ளணுங்கிற. நீ தனியா தமிழ்நாடை வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவினுடைய ஒரு அங்கம்னு தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் மேகதாட்டில் நீ அணை கட்டக்கூடாது அப்படின்னா மத்திய அரசு அதை நோக்கி கை நீட்டி குற்றச்சாட்டுறோம். 28 மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உனக்கு இருக்கு. ஆனா அந்த 27 மாநிலங்களுக்கு இல்லாத உரிமையை நீ வச்சிருக்கிற. 27 மாநிலங்களின் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை. 27 மாநிலங்களும் 50% விழுக்காடு தான் இடஒதுக்கீடு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு. எதை பறிச்சு விட்டாங்க? நான் தமிழன், எனக்கு தனிநாடு அப்படின்னா பேசலாம். ஜம்பு தீவு பிரகடனம்னா தமிழ்நாடு பிரகடனம் சொல்ல, பாண்டிய நாடு பிரகடனம் சொல்ல, சோழ நாடு பிரகடனம் சொல்ல, ஜம்பு தீவு பிரகடனம் வெளியிட்டான். ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்று கூடாதவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அப்படின்னு அந்த ஜம்பு தீவு பிரகடனத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அப்போ இது ஒரே நாடு இல்லையா? ஒரே கலாச்சாரம் இல்லையா? இந்த கலாச்சாரம் தான் சார் பிரிக்குது. நிறத்தால மொழியால பிரிந்திருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இணைப்பது நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது ஆன்மீகம். ஆக அந்த மூணின் அடிப்படையில் நாம் பாரதியர்கள். குஜராத்தில் பிறந்த ஒரு மாமனிதன் தான் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 8 செப்பு தகடுகளை இன்னைக்கு மீட்டு வந்து வச்சிருக்கிறான். குஜராத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான் தமிழ் மன்னர்கள் பயன்படுத்திய செங்கோலை நேருவின் கைத்தறியாக உருவாக்கி மாற்றி இருந்தார்கள். அதை மீட்டெடுத்து பாராளுமன்ற மைய மண்டபத்தில் நட்டு வச்சிருக்கிறார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த தனி தமிழ்நாடு கோரிக்கை தேச விரோத குற்றத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன எப்படி பார்க்குறீங்க? கேரளாவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்துக்களுக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதே போல தான் சார் இவர்கள் நீதி அரசர்களாக பதவியேற்ற பிறகு, நீதிபதிகளாக பதவி உயர்வு பெற்ற பிறகு இவர்கள் ஏதோ தேவதூதர்கள் போல நினைத்து கொண்டு சில விஷயங்களை இங்கே பேசுவது என்பது இந்திய பாதுகாப்புக்கு எதிரானதாக நான் பார்க்குறேன். தனித்தமிழ்நாடு கோருவது தவறில்லை, அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அதனால் இப்படி பேசுபவர்களை நான் விடுதலை பண்ணுறேன்னு விடுதலை பண்ணியிருக்காரு. இதில் ஏதாச்சும் நியாயமாக இருக்கா, நேர்மை இருக்கா, அறம் இருக்கா, நீதி இருக்கா, அப்படி என்பதை நீதிமன்றம் தான் கண்காணிக்கணும். இது ரொம்ப தவறான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். இப்போ நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா தண்டனை சட்டத்துக்கு உட்பட்டு தானே அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும். அதான் சார் இவங்க எதுவுமே பார்க்குறதில்ல சார். பேப்பரில் நியூஸ் வரணுங்கிறதுக்காக, தன்னை பற்றி செய்தி வரணுங்கிறதுக்காக இந்த மீடியா மாஃபியாக்குள்ளே இவங்களும் அந்த அந்த இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்களோ சூழலுக்குள்ளே அப்படின்னு நான் பார்க்குறேன். இது சட்டம் என்ன சொல்லுது? இப்படி பேசுனா தப்பாக ரைட்டான்னு சட்டம் சொல்லுதா இல்லையா? இதை நீதி பரிபாலனம் செய்து நீதி வழங்குவது தான் நீதிமன்றத்தினுடைய வேலையாக இருக்க வேண்டும். நீதிபதிகளிடம் கடமையாக இருக்கணும். அதுதான் நீதிபதிகளுக்கான அறம், தர்மம். பேசுவது குற்றமல்ல, மனம் பேதளித்தவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. இதெல்லாம் சட்ட புத்தகத்தில் இல்லையே. மனம் பேதளித்தவர்கள் தான் தமிழ்நாடு கோரிக்கையை பேசுவார்கள், எனவே அவர்களை விடுதலை செய்யலாம் அம்பேத்கர் எழுதி வச்சிருப்பாரா? தனிநாடு கோரிக்கையை எவனாச்சும் முன் வச்சா அவன் குற்றவாளி, பிரிவினைவாதி. உண்டா இல்லைங்களா? எதுக்கு மாவோயிஸ்டால தேடி தேடி அழிக்கணும்? எதுக்கு சார் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம்? அப்போ தனி மாநிலம் கோரிக்கையை வச்சா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள வெளியில் விட்டுடலாம். காஷ்மீர் பிரிவினை பேசுகிறவனுக்கு, பஞ்சாப் பிரிவினை பற்றி பேசுகிறவனுக்கு அப்படி அதே நிலைப்பாடை எடுத்துடலாமா? இது என்ன பைத்தியகாரத்தனமா இல்லை? அந்த இருக்கைக்கும், நீதிபதியினுடைய இருக்கைக்கும் அந்த பதவிக்கும் ஒரு மாண்பும் மரியாதையும் சேர்ந்து. அதனால தான் மை லார்டுன்னு சொல்கிறாங்க நீதிபதிகளை பார்த்து. இறைவனுக்கு ஈக்குவலா மை லார்ட் அப்படின்னா அதற்குரிய மாண்போடும் அதற்குரிய தகுதியோடும் அதற்கான அறத்தோடும் நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தால் இது அந்த நாட்டிற்கு நல்லது, நமது ஜனநாயக மாண்பு காப்பதற்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, நீதிபதிகளின் கருத்தை தாண்டி இந்த தனி தமிழ்நாடு கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுட்டு தள்ளணுங்கிற. தனித்தமிழ்நாடுன்னு எவனாச்சும் பேசுனா சுட்டு கொண்டுடணுங்கிற. அது எவனாக இருந்தாலும் சரி. என்ன தனி தமிழ்நாடு உனக்கு? தமிழ்நாட்டில் இருந்த அதான் ஒரு வி.கே. ராமசாமி ஒரு பழைய படம், ஒரு வீடியோ ஒன்று சுற்றும். ஒரு மசால் வடை சாப்பிடணுன்னா
பருப்பு சோலாப்பூர்லேருந்து வரணும், மிளகா குண்டூர்லேருந்து வரணும் அப்படின்னு அந்த மசாலா வடைக்கு போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து எந்தெந்த பகுதியிலேருந்து வருது, ஒரு மசாலா வடை சாப்பிட்றதுக்கு மொத்த இந்தியாவும் உனக்கு உதவி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வி.கே. ராமசாமி தான் பேசியிருப்பார். பழைய படம், ஒயிட் அண்ட் பிளாக் படம். அதே தான் அவங்களுக்கு பதில். நீ தனியாக தமிழ்நாடை வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவினுடைய ஒரு அங்கம்னு தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் மேகதாட்டில் நீ அணை கட்டக்கூடாது அப்படின்னா மத்திய அரசு அதை நோக்கி கை நீட்டி குற்றம் சாட்டுறோம். இன்றைக்கி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தடை பண்ணுறோம். பாகிஸ்தான் தனி நாடாக போயிடுச்சு. நம்மள்ட்ட தான் பிரிஞ்சு போனால் தீவிரவாதியை நீ ஏற்றுமதி பண்ணுறோம், தண்ணி தர முடியாதுனால தடுக்கிறோம். நேற்று பார்த்தோம், ஒரே தெரியா எல்லா தண்ணியும் திறந்துட்டோம். ஒரே நேரத்தில் தண்ணியெல்லாம் திறந்துட்டோம்னா அவனால அதனால பிரயோஜனம் இல்லை. தண்ணியை தராமல் தடுத்து வச்சாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. தண்ணியை தராமல் தடுத்து வச்சா வறட்சியில் செத்து போயிடுவான். ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் திறந்துட்டா வெள்ளம் வந்து செத்து போயிடுவான். அந்த நிலைப்பாடை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கிறோம்ல, அதே நிலைப்பாடை நாளைக்கு தனி தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் கர்நாடகா எடுத்தான்னா, இந்திய அரசாங்கமே எடுத்துச்சுன்னா எப்படி நீ மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுவேன்? பேசுகிறதுக்கும் ஸ்டைலுக்கும் மேடையில் பேசுகிறதுக்கும் ஸ்டைலாக இருக்கும். எவனாவது தனி நாடுன்னு கோரிக்கை வச்சா நடு ரோட்டில் விட்டு சுட்டு கொள்ளுங்கிறேன் நான். அதான் என்னுடைய பார்வை. இந்த மாநில உரிமைகள் பறிக்கப்படுது. என்ன மாநில உரிமை ஒன்றை பறிச்சு விட்டாங்க? என்ன மாநில உரிமையை நீ கொண்டையில் வச்சுருந்தா பிச்சை எடுத்து போயிட்டாங்க. இப்போ 28 மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உனக்கு இருக்குது. ஆனால் அந்த 27 மாநிலங்களுக்கு இல்லாத உரிமையை நீ வச்சிருக்கிற. 27 மாநிலங்களின் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. 27 மாநிலங்களும் 50% விழுக்காடு தான் இடஒதுக்கீடு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு. எதை பறிச்சு விட்டாங்க? என்னத்தை பறித்தாங்க? என்ன மாநில உரிமையை பறித்தாங்க? எவன் பிரித்தான்? இதெல்லாம் மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை ஒரு நிதர்சனமான ஒரு நேர்கோட்டு பார்வையில் நேர்மையாக செல்ல விடாமல் தடுத்து மேடையிலையும் எழுத்துலையும் பேச்சிலையும் மக்களை மதியிழக்க செய்யக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்கிறார்கள். தனித்தமிழ்நாடு கோரிக்கை என்பது அயோக்கியத்தனத்தின் உச்சம். அதை எவன் பேசினாலும் நடு ரோட்டில் வச்சு அவனை சுட்டுக்கொள்ளணும்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். நான் இந்திய தமிழன், நான் இந்தியன் முதல்ல, அப்புறம்தான் தமிழன். இப்போ பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதாக இருந்தாலும் சரி, பல நாடுகள் பல நாடுகள் பிரிஞ்சு தனி நாடாக உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளாடி இந்த தனி தமிழ்நாடு கோரிக்கைங்கிறது பல ஆண்டுகளாக பல அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த கோரிக்கையை வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மொழிவாரி மாநிலங்களாக இணைக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம தனி நாடாக இருந்தவங்க தான். திரும்பவும் தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு பேசுறது ஒரு சார், மன்னர்கள் காலத்தில் இங்கே பல ராஜ்யங்களாக இந்திய தேசம் இருந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லாரும் ஒரே ஒரு நேர்கோட்டுக்குள் இணைக்கப்பட்டார்கள். அதுதான் இந்திய கலாச்சாரம். கலாச்சாரத்தால் அவர்கள் அனைவரும் இந்தியர்கள், பாரதியர்கள். அப்புறம் வெள்ளைக்காரன் வந்தான், இஸ்லாமியர் வந்தான், படையெடுத்து வந்தான், சிந்து நதிக்கு அந்தாண்ட உள்ள ஊரை இந்தியான்னா இந்தியான்னு அறிவிச்சு அதெல்லாம் வேறு. இமய முதல் குமரி வரை அகண்ட பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்தியர்கள் தான். அதில் ராஜாங்கங்களாக பிரித்து ஆண்டாங்க. அது அன்றையருடைய அரசாட்சி முறை அப்படி இருந்துச்சு. மகாபாரதம் போருக்கு பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக பாண்டிய மன்னன் போய் நின்று இருக்கான். எத்தனை ஆண்டுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியுமா? தமிழகத்தில் உள்ளவன் காசிக்கு நடந்து போயிருக்கான், காசியில் உள்ளவன் ராமேஸ்வரம் வந்துட்டு போகிறான். இந்த கலாச்சார தொடர்பு தான் சார் நம்ம பாரதியன்னு சொல்லுது. மருது சகோதரர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் வெளியிட்டாங்க, ஞாபகங்களா? ஜம்புத்தீவுன்னா என்ன? அதான் பாரத கண்டம். எல்லா அகண்ட பாரதத்தில் உள்ள அனைத்து பகுதியிலையும் சேர்த்தது தான் ஜம்புத்தீவு. ஜம்புத்தீவு பிரகடனம் என்று சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக மருது சகோதரர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்களே, அவங்களுக்கு தனித்தமிழ்நாடு கேட்க தெரியாதா? நான் தமிழன், எனக்கு தனிநாடு அப்படின்னா பேசலாம். ஜம்புத்தீவு பிரகடனம்னா தமிழ்நாடு பிரகடனம் சொல்ல, தமிழ் பிரகடனம் சொல்ல, பாண்டிய நாடு பிரகடனம் சொல்ல, சோழ நாடு பிரகடனம் சொல்ல, ஜம்புத்தீவு பிரகடனம் வெளியிட்டான். ஏன்னா அவன் தன்னை இந்தியனாக பாரதியனாக நினைத்ததனால்தான் அவன் ஜம்புத்தீவு பிரகடனம் என்று மருது சகோதரர்கள் வெளியிட்டார்கள். திருச்சியில் ஓட்டுனா நோட்டீஸ். இதற்கு எதிராக இது ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்று கூடாதவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அப்படின்னு அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அரசர்கள் காலத்தில் தனித்தனி ராஜ்யங்களாக இருந்துச்சு. அப்படின்னா தனி தமிழ்நாடு ராஜ்யங்களாக தானே இருந்ததும் சோழ மண்டலத்தை பிரித்து தனியாக கொடுங்க, பல்லவ மண்டலத்தை பிரித்து தனியாக கொடுங்க,
தனித்தனி நாளாக்கு தமிழ்நாட்டை. கொங்கு தமிழ்நாடுன்னு ஒண்ணு மண்டலம் இல்ல. பாஜக ஒரு கோரிக்கை வச்சிருந்தது. தமிழ்நாடுன்னு ஒன்று இல்லைல்ல. ம். பண்டைய காலத்தில் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஆமா. பாண்டியர்கள், இப்போ சோழர்கள், சேரர்கள், பல்லவர்கள்னு ஆட்சி பண்ணியாங்க. கரெக்டுங்களா? நாளாக பிரித்து கொடுத்துருப்போ. நான் சோழ மண்டலத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்? நான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? நீங்கள் சேர மண்டலத்து சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கோங்க, சேர நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கோங்க. இது பைத்தியகரத்தனமாக இருக்கு இல்லையா சார்? சேரர்களாகவும் சோழர்களாகவும் பாண்டியர்களாகவும் பல்லவர்களாக வாழ்ந்தாலும் நம்ம பாரதியர்களாக வாழ்ந்தோம். அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ளவன் காசிக்கு போனான். இந்த வாணிப செட்டியார்களில் வந்து நகரத்தார்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவங்க முன்னோர்கள் போய் காசியில் ஒரு தங்குமிடம் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க அவங்க சமுதாயத்தவர்கள் அங்கே தங்கி காசியில் தரிசனம் பண்ணிவிட்டு காசியை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு வேண்டி அவங்க அங்கே இந்த ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மாவையும் தரிசனம் பண்ணி அவங்க நல்ல விதமாக இருக்கிறதுக்காக அங்கே போய் நகரத்தார் கட்டி வச்சுருக்கிறாங்க சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி. அப்போ இது ஒரே நாடு இல்லையா? ஒரே கலாச்சாரம் இல்லையா? இந்த கலாச்சாரம் தான் சார் பிரிக்குது. நூற்றுக்கணக்கான மொழிகளால் நான் பிரிந்திருக்கின்றோம், நிறத்தால் பிரிந்திருக்கிறோம், உயரத்தால் பிரிஞ்சிருக்கிறோம், லாங்குவேஜால் பிரிஞ்சிருக்கிறோம், முக சாயலில் பிரிஞ்சிருக்கிறோம். நீங்கள் மணிப்பூருக்கு போனீங்கன்னா கட்டையாக இருப்பான், நல்லா கலராக இருப்பான். நீங்கள் நம்ம இங்கே வந்தாலும் நம்ம வந்து பிளாக்கிஷாக இருப்போம். கரெக்டுங்களா? நிறத்தால் மொழியால் பிரிந்திருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இணைப்பது நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது ஆன்மீகம். ஆக அந்த மூணின் அடிப்படையில் நாம் பாரதியர்கள். அந்த பாரதியர்களுக்குள்ளே நான் வந்து 1848 வந்து நான் வந்து என் ராஜாவுக்குள்ள தான் இருந்தேன். அன்னைக்கு என்ன இந்தியான்னு ஒன்று இருந்துச்சா, அதனால் என் நாட்டை பிரித்து கொடு, நான் தனி தமிழ்நாடு போகிறேன். தமிழ்நாடு எங்கடா இருந்துச்சு? தமிழ்நாடுன்னு எப்படா வந்துச்சு? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ தானே தமிழ்நாடு ஒன்று உருவாச்சு. அதுக்கு முன்னாடி பாரதியார் பாரதியார் பாடியிருக்கார் தமிழ்நாடுன்னு. இவங்க புதுசாக அண்ணாதுரை தான் கண்டுபிடிச்சாரு பண்ணுவோம், திமுக காரணம். புரியுதுங்களா? அதனால் தமிழ்நாடுக்கு நம்ம தமிழனா நமக்கு ஒரு பிரைடு இருக்குது, நமக்கு ஒரு பெருமை இருக்குது. நமக்கு தமிழன் சொல்லிக்கிறது ஒரு ஆணவம், அகங்காரம், நமக்கு ஒரு பெருமை இருக்குது. உலகினுடைய தொன்மையான மொழி தமிழ். அதை சொல்கிறதுல நமக்கு ஒரு கட்ஸ் இருக்குது. அந்த பெருமை பேசுவோம். ஆனால் இந்தியனாக இருந்த அந்த பெருமையை பேச வேண்டும். குஜராத்தில் பிறந்த ஒரு மகன் தான் திருக்குறளை 100 உலக மொழிகளில் மொழிபெயர்க்க உத்தரவிட்டான். குஜராத்தில் பிறந்த ஒரு மாமனிதன் தான் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 8 செப்பு தகடுகளை இன்னைக்கு மீட்டு வந்து வச்சிருக்கிறான். குஜராத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான் தமிழ் மன்னர்கள் பயன்படுத்திய செங்கோலை நேருவின் கைத்தறியாக உருவாக்கி மாற்றி இருந்தார்கள். அதை மீட்டெடுத்து பாராளுமன்ற மைய மண்டபத்தில் நட்டு வச்சிருக்கிறான். அவன் தமிழ் இல்லையா? பாரத பிரதமர் தமிழர் இல்லையா? ஏன் இவ்வளோ செய்கிறார் தமிழுக்கு? ஐநா சபைக்கு போனாலும் தமிழில் பேசுகிறாரு, அமெரிக்காவுக்கு போனாலும் தமிழில் பேசுகிறார், இராணுவ முகாமுக்கு போனாலும் தமிழில் பேசுகிறாரு. என் நாட்டில் உயர்ந்த மொழி இருக்குது, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு என் புலவை என் முப்பாட்டம் சொன்னான்னு போய் ஐநா சபையில் பேசுகிறார். அப்போ இந்திய தமிழன், இந்தியாவில் ஒரு அங்கம் தமிழ்நாடு, இந்திய மொழிகளில் ஒரு மொழி தமிழ் மொழி. இதெல்லாம் தான் சார் நமக்கு சிறப்பு. அதனால தான் ஐநா சபையில் பேச முடியுது நம்மளால். எந்த பிரதமராச்சும் பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ், மாணவர்கள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸை சொல்கிறாரு, எல்லா மாணவர்களும் தமிழ் படிங்க, தமிழில் அரிய பொக்கிஷங்கள் இருக்குது, தமிழ் இலக்கிய அறிவு தெரிஞ்சால் நீங்கள் உலகத்தையே ஆள முடியும் அப்படின்னு பேசுகிறார் எங்கள் பிரதமர். ஒரு பாரதியனால தான் அப்படி பேச முடியும், ஒரு பாரத குடிமகனால தான் அப்படி பேச முடியும், ஒரு இந்திய திருநாட்டின் இந்திய குடிமகனால தான் அப்படி பேச முடியும். நான் இந்திய குடிமகனாக இருக்க விரும்புகிறேன், தமிழனாக பெருமைப்பட தயாராக இருக்கிறேன். தனி தமிழ்நாடு கோரிக்கை என்று நீங்கள் எந்த சிஸ்டத்தை இங்கே வகுத்து கொண்டு வந்தாலும் நீங்கள் தீவிரவாதிகள் என்று குற்றம் சாட்டுறேன். உங்களை நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி பல கருத்துக்களை வந்து தெளிவாக பேசுனீங்க. மிக நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயந்த். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20